கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தினார் ஆராதனை வேலை. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? ஆமென். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பலன் இன்றைக்கு நம்ம மேல் இறங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். ஆமென். வேத வசனத்தில் நிறைய இடத்துல உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட் வந்து எப்போ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோமோ, எப்போ நம்ம பலவீனமாக உணர்கிறோமோ, அப்போ அந்த பலவீனத்துக்கு தலையாட்டாமல் 2 கைகளையும் உயர்த்தி நீங்கள் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாத்திரத்தை தன்னுடைய பலத்தினால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பலத்தில் ஒரு பாத்திரம் ஆல்ரெடி ஃபில்லாக இருந்தால் அது திருப்பி ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம பலத்தில் நம்முடைய காரியத்தில் நம்ம ஃபில்லாக இருக்கும் போது we don't need God, we don't need his strength. அவருடைய பலன் நமக்கு தேவையில்லை. ஆனால் எப்போ நம்ம பலவீனமாகிறோமோ, எப்போ நம்முடைய சரீரங்கள் ஆகாலும் சரி, நம்முடைய சிந்தையிலானாலும் சரி, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் whenever we are becoming weak, நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி எனக்கு கர்த்தர் பலவீனப்படுற அனுமதிக்கிறார்னு யோசிக்காமல் இதில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். பவுலுடைய பலவீனத்தில் தான் அப்பாவுடைய பலன் பூரணமாய் விளங்கினது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற சில குறைவுகள், சில பலவீனங்கள், அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அவர் பலன் பூரணமாய் நிரம்புவதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யோர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா சஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கு. ஆமென். அவர் கிருபை போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கு. 2026 ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, His grace is sufficient. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா, ஆமென். எது இருந்தாலும், எது இல்லைனாலும், யார் இருந்தாலும், யார் இல்லைனாலும், ஹல்லேலூயா, அப்பா நீங்க போதும், உங்க கிருபை எனக்கு போதும். ஆமென். அப்படி ஒரு தேவ பலனை தான், அப்படி ஒரு கிருபை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் மத்தியில் வந்து நிற்பதை நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை எடுத்து செய்கிற அருமையான பாஸ்டர் அவர்களை, சிஸ்டர் அவர்களை கர்த்தர் பிளஸ் பண்ணுவாங்க. நல்லா அவர்களை கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் ரொம்ப அழகான இந்த இடத்துல அவ்வளோ காட்ஸ் ப்ரெசன்ஸ், த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ரொம்ப நான் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அப்படி ஒரு தெய்வ பிரசன்னத்தை உணர்றேன். ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதா நம்முடைய பெரிய அடையாளமே. ஆமென். நம்முடைய அடையாளமே அது ஒன்று தான். ஹல்லேலூயா. அது எந்த நிலைனாலும், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் கர்த்தருடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் அப்பாவுடைய உதவி தேவை. அப்படி நம்முடைய அடையாளமாக இயேசு, எங்களுக்கு அப்படிதான் நானும் அண்ணனும் எப்பவுமே சொல்லுவோம், எங்கள் அடையாளம் இயேசுப்பா தான். எங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் கிடையாது. நோ பேக்ரவுண்ட், எந்த பின்னணியும் எங்களுக்கு கிடையாது. யாரும் எங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கோ இல்லை பின்னாடி இருந்து தள்ளி விடுறதுக்கோ அந்த மாதிரி நோ அடையாளம் எதுவுமே கிடையாது. எந்த டினாமினேஷன் அடையாளம் கிடையாது, எந்த மனிதர்கள் அடையாளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களை கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸோ கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார், உங்களுக்கும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். For this ministry his grace is sufficient for you. Hallelujah, amen. Sufficient-ஆன grace கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு நிச்சயம் கொடுப்பாங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷம். எங்கள் மத்தியில் இருக்க அருமையான தம்பிக்காக, அருமையான கிப்சனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். He's a very very anointed player. God bless him. Very happy to see him again after a few days அப்புறம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களுக்குள்ள பற்றி எரியணும். ஆமென். த வேர்ட் ஆஃப் த லார்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சோர்ஸ். இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த வார்த்தை நம்ம உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வசனம் பலமாய் மேற்கொண்டது அதையே சொல்லிட்டு இருக்காரு ஆண்டருக்கு இந்த வருஷம் துவங்கினதில்லை. ஸோ வசனம் மேற்கொள்ளணும், வசனம் ப்ரிவேல் ஆகணும். எந்த சூழலுக்கு மேலேயும் வார்த்தை இருந்தால் போதும், அந்த சூழலை மாற்ற இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென். நீங்க குடும்பமா இந்த குடும்ப விசேஷமான இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல ஒரு குடும்பம் எதை முதலாவது வாஞ்சிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் தான். ஹல்லேலூயா, ஆமென். இது ரெண்டையும் நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம தக்க வைத்து கொண்டோம்னா நம்முடைய சூழல் எப்படி இருந்தாலும், நம்முடைய பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும், நம்மளோட முற்பிதாக்கள் யாராக இருந்தாலும், ஹல்லேலூயா, பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது பிளெஸ்ஸடாக வர ஜெனரேஷன் மாத்திரம் இல்லை. நான் சமீபத்தில் லேவியராகம புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த மோவாபியர்களை சேர்க்கவே கூடாதுன்றார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள சேர்க்காத, அவனை உள்ளேயே சேர்க்காத, இந்த அமலேக்கின சேர்க்காத, அவன் 10 தலைமுறைக்கு அவனை உள்ளே சேர்க்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன், ஆனால் ரூத்துன்ற ஒரு பெண்ணை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்து இஸ்ரவேல் குடும்பத்தோடு சேர்த்து அந்த அம்மாவோட பேரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரை அடையாளப்படுத்துவதற்கு அந்த தலைமுறையில் அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எல்லாவற்றையும் அந்த வார்த்தை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. எதிர்மறையான எந்த மனிதர்களையும் இந்த வார்த்தை மேற்கொள்ளும், எதிர்மறையான எந்த சூழல்களையும் இந்த வார்த்தை மேற்கொள்ளும். ஆமென். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான் யாக்கோபை குறித்து நம்ம ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தை திருப்பி கொண்டு என்னோடு கூட நீங்க தேங்க்யூ ஜீசஸ் அங்க நீங்க வாசிச்சீங்கன்னா 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். ஜெனசிஸ் 28, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு இப்போ ஈசாக்கை விட்டு பிரிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி யாக்கோபு பிரிந்து போகும் பொழுது யாக்கோபின் கைகளில் என்ன இருந்தது, என்ன வச்சுருந்தார் யாக்கோபு கையில்? வெறும் கோல் தான். ஆமாம், ஈசாக்கு அவர் தான் பிளஸ் பண்ணி அனுப்புகிறாரு நம்ம வாசிக்கிறோம்ல. வார்த்தையை நீங்கள் முதல் 2 வசனங்கள்லாம், முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்பொழுது முதல் 4 வசனத்தில் பிளெஸ்ஸிங்ஸ் ஓவர் ஜேக்கப், ஈசாக்கு யாக்கோபை பிளஸ் பண்ணுறார். இவருடைய பிளஸ் பண்ணாரே, கையில் ஏதாவது ஒரு வெள்ளி கட்டி, தங்க கட்டி, ஏதாவது வழித்துணைக்கு ஏதாவது 2 வேலைக்காரங்க, எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்காங்க அவருக்கு, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, எவ்வளோ சம்பத்துகள் இருக்குது. இந்த எந்த சம்பத்துகளையும் யாக்கோபு கையில் கொடுத்து அனுப்பல, யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிட்டார். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அங்கே ஜேக்கப் இப்போ சுமந்து போகிறது, நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தா யாக்கோபு ஏதோ சும்மா கையில் கோலை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் உச்சந்தலையின் மேலே சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாக்கோபு புறப்பட்டு போய் ஒரு இடம் வருது, அந்த இடத்துக்கு பேர் லூஸ். அந்த இடத்துக்கு வந்த உடனே ராஜாமம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாதிரி நமக்கு டார்ச்சோ விளக்கோ அப்போ இல்லை. அதனால அவர் என்ன செய்கிறாரு, சரி நைட் ஆகிடுச்சு, நம்ம இங்கேயே தங்கிடுவோம், காலையில் எழும்பி பிரயாணத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி he didn't plan it. அவர் அதை திட்டம் பண்ணல, லூஸில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு திட்டம் பண்ணல. இப்போ நாங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வரோன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த இடத்துல நேற்று நாங்கள் கிளம்பி வரும்போது ரொம்ப தூரம், நைட் வரும்போது நாங்கள் 1:30 அப்படி 1:40 அப்படி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எங்களுக்காக முழிச்சிருந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது கிளம்பும் போதே என்னுடைய கணவர் சொன்னார், லஞ்ச் முடித்த உடனே டீக்கு மதுரையில் நிறுத்துவேன், அடுத்து நாகர்கோவில் தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவார். பட் வி பிளான் சர்டன் டெஸ்டினில் போய் நம்ம நிற்கணும். இப்படி நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல நம்ம நிறுத்துவோம், இந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் புறப்படுவோம். இது வந்து இட் இஸ் நாட் அ பிளான்டு பிளேஸ். யாக்கோபு வந்து நம்ம லூஸ் போனோன்னா தங்கிடலாம் அப்படின்னு திட்டமெல்லாம் பண்ணல. அவர் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. அவர் நடந்து லூஸ்க்கு வரும்போது இருட்டாயிடுச்சு, அவ்வளோதான். இட் இஸ் வெரி தற்செயலாய் நடந்தது போல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்த உடனே அவர் தங்கின உடனே ஒரு கல்லை தான் எடுத்து தலைக்கு வச்சுக்கிறார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும், இந்த ஏதாவது ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டாலோ, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, இந்த பகலெல்லாம் நம்ம கூட மனுஷங்க இருப்பாங்க, ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க அறைக்கு போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நிறைய பிரச்சனைகளை நம்ம தியானிக்கிற இடமே அந்த ராத்திரி தான். கரெக்டாக இல்லைங்களா? பகலெல்லாம் கூட வேலை செய்கிறது, போகிறது வர்றது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இப்படியே தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடலாம். ஆனால் இந்த நைட் சமயத்தில் அந்த பெட் மேலே படுக்கும்போது தான் நமக்கு எல்லாம் உள்ள ஓடும். அந்த ராத்திரி யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ராத்திரி யாக்கோபு எவ்வளவு நிச்சயமற்றவராக இருந்திருப்பார். அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி நம்ம வாழ்க்கை இருக்க போகுது, எப்படி நம்ம இருக்க போகிறோம், இவ்வளோ நேரம் நல்லா அப்பா வீட்டில் இருந்தோமே,
இப்போ நம்ம கடந்து இங்கே வந்திருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாது, நோ க்ளூ. அந்த ராத்திரி யாக்கோபுடைய மனதை நம்ம நினைத்து பார்த்தா இட் would have been really confusions, போராட்டம். இது எல்லாவற்றின் நேரத்தில் தான் தேவன் அன்றைக்கு ராத்திரி யாக்கோபுக்கு தரிசனமாக்குறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் கூட எந்த மனுஷங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்கள் கூட வருவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை விட்டு ஒரு லெவல் வரைக்கும் அழாத, உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லையெல்லாம் தாண்டி நமக்குன்ற ஒரு தனிப்பட்ட எல்லைக்குள்ளே யாராலையும் வரவே முடியாது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், மேபி எப்படி நம்ம வாழ்க்கை இருக்க போதோ, எப்படி 2026 இருக்க போதோ, எப்படி நம்ம நடக்க போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி எழும்பி வர போகிறோம், இது எப்படி நடக்க போகுதுன்ற குழப்பத்தோடு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு God wants to meet you. ஹல்லேலூயா. உங்களை மீட் பண்ண விரும்புகிறார். ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் நம்மளை சந்திக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வருஷம், இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார், உன் குறைவுகள் நிறைவாக்குவார். என் தொண்டை கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அதனால என் வோக்கல்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டாம், ஆனால் இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். கர்த்தரின் ஜனமே உன்னை சந்திப்பார், இந்த வரிகள் எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார். இந்த பைபிளில் கர்த்தர் சந்தித்த பல நபர்களை நம்ம இந்த பைபிளில் பார்க்கணும். யாரையெல்லாம் கர்த்தர் சந்திச்சாரோ அவங்க வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று சந்திப்புக்கு முன், சந்திப்புக்கு பின் அப்படின்னு. அவங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்க சுச்சுவேஷன் மாறி இருக்கும். இப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது எதுனா கர்த்தருடைய சந்திப்பு தான். பயந்து போரடித்தவன் ஒரு போராளியாய் மாறுகிறான்னா அது கர்த்தர் சந்தித்ததுனால தான். ஹல்லேலூயா. ஆமென். மீதியானியருக்கு பயந்தவன் இப்ப மீதியானியரை ஒருத்தரை துரத்துறது போல துரத்துற ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறுறாருன்னா அது கர்த்தர் சந்தித்ததற்கு பின்பாகத்தான். பைபிள் அந்த மாதிரி கர்த்தர் ஒரு ஜனத்தை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்லகேமில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஜனத்தையோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பர்சனையோ எங்கெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைக்கேதுவான மாற்றங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் நீங்க அப்படி யாக்கோபு போல குழப்பத்தோட பயத்தோட, ஆமென், வெறும் வார்த்தை தான் இருக்கு, வெறும் கோல் தான் இருக்கு, என்கிட்ட பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த வரிகளை சொல்லுங்க. இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார்னு பாடலாமா? இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், என் குறைவுகள் நிறைவாக்குவார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே, கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், என்னை சந்திப்பார், என் வறட்சிகள் செழிப்பாக்குவார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், வறட்சிகள் செழிப்பாக்குவார். இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். கர்த்தர் என்னை சந்தித்ததா, இதுவரை நான் கண்ட கண்ணீர்கள் பலன் தரும். கர்த்தர் என்னை சந்திப்பதா, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். கர்த்தர் உன்னை சந்திப்பதா,
இதுவரை நீ வடித்த கண்ணீர்கள், இதுவரை நான் வடித்த கண்ணீர்கள் வந்தரும் கர்த்தர் உன்னை சந்திப்பதா. ஓ இஸ்ரவேலே, கர்த்தரின் ஜனமே, அவர் உன்னை சந்திப்பாரே. ஓ இஸ்ரவேலே, கர்த்தரின் ஜனமே, அவர் உன்னை சந்திப்பாரே. அறுவடை காண்பாயே, நீ அறுவடை காண்பாயே. அல்லேலூயா. நிச்சயம் உங்க கண்ணீர்கள் பலன் தரும். நீங்கள் விதைத்த விதைகள் பலன் தரும். இந்த வருஷம் நிச்சயம் கர்த்தர் இதை செய்வார். இந்த அதிகாரத்தில் தலைக்கு மேலே கல்லை வச்சு தலை கீழே கல்லை வச்சு யாக்கோபு அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சொப்பனத்தை பார்க்குறார். அந்த சொப்பனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வானம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறது. ஆமென். ஓப்பன் ஹெவன்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடிக்கடி இதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, ஒருவேளை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், ஏதாவது ஒரு தடை, ஒரு கதவை நம்ம வாழ்க்கை. ஆனால் ஒன்று மட்டும் கேட்கணும். என்னென்னா, இங்கே உட்காந்துருக்கும் போது நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட, என்னென்னா, ஆண்டவரே எனக்கு எப்போதும் வானம் திறந்துடும். கதவுகள் அடைந்திருக்கட்டும், அது அடையும் திறக்கும், ஆமாம் தானே. ஆனால் வானம் எனக்கு அடைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand that? இந்த பூமியில் ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போகலாம், ஒரு விஷயம் நடக்கலாம். ஒரு இடத்துல நமக்கு ஓப்பன் டோர்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு க்ளோஸ் டோர்ஸ் இருக்கும். ஒரு சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அது முக்கியமே கிடையாது. திறந்த வானத்துக்கு கீழ் நம்ம இருக்கோமா, அதுதான் முக்கியம். இது மட்டும் எனக்கு அடைபடாமல் இருக்கட்டும், இது எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல இந்த வானத்துக்கும் நமக்கும், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு மட்டும் சரியா இருந்தா, இது எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு சாதகமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். இந்த வருஷம் ஒரு ஜெபம்தான், வானம் எனக்கு திறக்கும். The heavens has to be open all the time, 24/7, 365 days, 12 months. Hallelujah. வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபம் நமக்கு என்னவா இருக்கட்டும். ஒருவேளை எங்கள் அப்பா கூட என்னை வெறுங்கையா அமைச்சிருக்கலாம், என் குடும்பம் கூட என்னை வெறுங்கையா விட்டுருக்கலாம். வார்த்தையை தவிர யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்லி வேர்ட், ஒரே வார்த்தை தான். முதல்ல தன் தகப்பன் சொல்லி அனுப்பின வார்த்தை, இப்ப கர்த்தரே தரிசனமாகி சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க நேரம் கிடைச்சா கண்டிப்பா 28:1-4 நீங்க வீட்டில் போய் தியானிங்க. பர்சனலாக உட்காந்து கர்த்தருடைய பிரசன்ஸ்ல அது தியானிங்க. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைகளை வாசிப்போமா? அந்த இடத்துல நம்ம தேங்க்யூ ஜீசஸ். சாரி, என் பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்மால். ஓகே, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி உடைய ஒரு நுனி அங்க வானத்துல ஒரு நுனி இந்த பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். ஆனா அதுக்கு மேல அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு மேலே கர்த்தர் நின்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று. ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தே சொல்லியிருக்கலாம், ஆனா நின்று சொல்றார். there's a difference இல்ல? எங்கெல்லாம் கர்த்தர், நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸ்தேவானை கல்லெறிந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? அவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறத பார்க்குறாரு. ஹல்லேலூயா.
2 விஷயம். கர்த்தர் நிற்கிறாருன்னா he is honoring someone. ஹல்லேலூயா. கனப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆமே, எனக்காக நீ ஜீவனை கொடுத்தேன்னு ஸ்தேவான ஹானர் பண்றார் ஏசப்பா. ஹல்லேலூயா. 2வது அவர் நிற்கிறாருன்னா அவர் செயல்பட போகிறார்னு அர்த்தம். he is coming into action அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போறார்னு அர்த்தம். அவர் நின்று ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதெல்லாம் யாக்கோபு எதிர்பார்க்கல. யாக்கோபு எதை எதிர்பார்க்கிறாருன்னா, பிழைச்சா போதும். ஏன்னா இப்ப அவர் தப்பித்து ஓடுறது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அவர் புறப்பட்டு போல, வாழ்ந்தா போதும் தான் புறப்பட்டு போற. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்ப ஈசாக்கு வீட்டிலிருந்து யாக்கோபு புறப்பட்டு போறது, நான் ஒரு சாதனையாளரா. இப்ப சில பேர்லாம் IAS IPS படிக்கிறதுக்கு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, சிட்டிக்கு போய் அங்க இருக்கிற கோச்சிங் சென்டர்ல படிப்பாங்க. இப்ப அவங்க எதுக்காக புறப்பட்டு போறாங்கன்னா, ஒரு லக்கை வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்க புறப்பட்டு போறாங்க. ஆனா இவர் அப்படி போகல. இட் வாஸ் நாட் டுவர்ட்ஸ் அ டெஸ்டினி. அவருக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஜீவன் தப்பணும், நம்ம அண்ணன் நம்மளை கொன்னுருவான், இங்கிருந்து நம்ம தப்பித்து என்ன பண்ண போறோம், போகிறோம் தான் போறார். இட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் லைக் ஒரு எஸ்கேப் மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல பார்த்தா. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை டுவர்ட்ஸ் அவர் போற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை வெளிப்புறமாக பார்த்தால் நீ ஏதோ தப்பித்து ஓடுற மாதிரி, ஏதோ உன் அண்ணனுக்கு பயந்து ஓடுற மாதிரி தெரிஞ்சா கூட, யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரன்னிங் அவே, யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சும்மா ஓடி போகல, நீ எதையோ ஒன்றை நோக்கி கர்த்தர் உங்களை நகர்த்தி கொண்டு போற. இட்ஸ் a plan. அது கர்த்தருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன். ஆமென். தேவ திட்டத்தின்படி தான் யாக்கோபு நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கூட வரார். எல்லாரும் கூடயும் அப்பா வரமாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஜஸ்ட் பிகாஸ் ஏசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுனால எல்லாரும் கூட ஏசு இருப்பாரானா கிடையாது. யார் கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறார்களோ அவங்க கூட இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அப்பாவுடைய திட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்க கூட இயேசு வருவார். அந்த இடத்துல அதான் யாக்கோபுக்கு சொன்னா, நான் உன் கூட வருவேன். உன் அப்பா உன் கூட வரலல்ல, உன் அம்மா உன் கூட வரலல்ல, உன் சகோதரன் உன் கூட வரலல்ல, ஆனா நான் உன் கூட வருவேன்னு கர்த்தர் சொல்றேன். நான் உன் கூடவே இருப்பேன். இந்த வசனத்துல நமக்கு ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, ஏல்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த பகுதியில வருகிற உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் உங்களை பரம்ப செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ தப்பித்து ஜீவன் தப்ப பிழைக்க நீ ஓடி வரல, உன்னை பெருக செய்ய கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, நீ படுத்திருக்கிற பாரு, இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். ஆமென். தப்பித்து, அதாவது சும்மா வாழ்ந்தா போதும்னு வர்றவங்களுக்கு ஆண்டவர் தரது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உன்னை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். ஹல்லேலூயா. ஜேக்கப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன தெரியுமா? தட் இஸ் நாட் an inheritance from Isaac. ஈசாக்கு கிட்ட இருந்து சுதந்திரத்தை யாக்கோபு பெறல. தட்ஸ் inheritance from the Lord. ஈசாக்கின் பயபக்திக்குரியவரிடத்திலிருந்து அவனுக்கு சுதந்திரம் கிடைத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand? It is not from ஈசாக்கு கிட்ட இருந்து இல்ல. ஏன்னா ஈசாக்கு எந்த சுதந்திரத்தையும் அவருக்கு என்ன பண்ணல, வெறுங்கையா தான் போனார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லைனே சொல்றாருப்பா, நான் உன் தகப்பனுக்கு தேவன், நான் உன் அப்பாக்கே அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க அப்பாக்கே அப்பா அவர். உங்கள் தகப்பன் ஒரு வேளை அதை செய்யாம போகலாம், உங்க முற்பிதாக்கள் உங்களுக்கு ஒரு வேலை செய்யாம போகலாம். மேபி யூ திங்க், நிறைய டைம் அப்படி யோசிச்சிருப்பீங்க, சே அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, சே நமக்கெல்லாம் எதையுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு. நான் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா எதுவும் சேர்த்து வைக்கல, அவங்களால முடியல. அதில் எந்த தப்பும் இல்லை. அவங்க எப்படின்னா, தே சர்வைவ்ட். இந்த உலகத்தில் என்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். வாழ்ந்திருக்காங்க, பிழைச்சிருக்கிறாங்க, எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனால் கர்த்தர் ஒன்றையும் எனக்கு சேர்த்து வைக்கலனாலும் இன்னைக்கு நாங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாக we are so satisfied ஒரு லைஃப்பை நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னா,
அது ஈசாக்கின் பயபக்திக்குரியவராலே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஈசாக்காலே செய்ய முடியாததை ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் செய்வார். ஈசாக்கால செய்ய முடியாதது, எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் செய்வார். யாக்கோபால செய்ய முடியாததை யோசேப்புக்கு கர்த்தர் செஞ்சார். யாக்கோபால கொண்டு போய் ஈசாக்கு அதிபதியா மாற்றி இருக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். யாக்கோபு வார்த்தையை பெற்றிருந்தா கூட யாக்கோபு கொண்டு போய் அரியணையில நிறுத்திருக்க முடியாது. யார நிறுத்திருக்க முடியாது? யோசேப்பை. அவரால் செய்ய முடியாது. அவருக்கு அந்த பவர் இல்லை, அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவரால் அதை செய்ய முடியாது. ஆனா அதை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? தலைமுறை தலைமுறைகளுக்கும் அவர் ஆண்டவர். அவர் ஒருத்தரை கைப்பிடிச்சார்னா அந்த ஒருத்தரை நடத்திட்டு விட்டுற மாட்டார். ஒருத்தரை கைப்பிடிச்சா ஹல்லேலூயா, அவரை அந்த மனிதனை முடிவு பரியந்தம் நடத்தி அவன் தலைமுறையை திரும்ப நடத்த துவங்குகிற தேவன் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். இஸ் a God of generations, God of generations. அப்படிதான் கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமின் கை பிடிச்சாரு, கேட்காம ஈசாக்கு கையை வந்து பிடிக்கிறார். ஆமென். கேட்காம. இந்த இடத்துல யாக்கோபு நைட் உட்காந்து விழிச்சு ஜெபிச்சுட்டுலாம் இல்லை, அவர் தூங்குறார், அவர் களைப்பு. ஹல்லேலூயா. நம்ம தூங்கினா கூட நம்ம சார்பில் செயல்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் சொல்ல வர்றது புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் அங்கே நின்று நம்ம அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறோம், யாக்கோபு தன் குடும்பத்துக்காக போராடுறதை பார்க்குறோம். இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே அவர் செய்யலை. இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அவர் எதையும் செய்யலை. ஆனால் கர்த்தரே வாலண்டியராக வந்து சொல்கிறார், யாக்கோபே நான் உன் கையை பிடிச்சிக்க போகிறேன். ஆண்டவரே நீங்கள் என் கை பிடிங்கன்னு அவர் கேட்கல, நான் உன் கையை பிடிக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் கை பிடிக்கிறீங்கன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்றார். The answer is, it is not about who you are, what you did. நீங்கள் என்ன யார், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு அவர் அப்பாவாக இருந்தார்ல, அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அவர் அப்பாவாயிட்டார். ஹல்லேலூயா. இங்கே வந்து ஆண்டவர் அவரே வாலண்டியரா, அவரே இனிஷியேட் பண்ணுறார், அவரே துவங்குறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா? நிறைய இடத்துல அவர் தான் துவக்கிறார் சில இடங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மனிதர்கள் வந்து சில டைம் நம்ம பார்க்குறோம், மனுஷங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தா அந்த மனிதர்கள் கர்த்தர் இடத்துல போயிருக்க மாட்டாங்க, அவங்க இருந்த இடத்துலையே அப்படியே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை தேடி போயிருப்பார், சமாரிய ஸ்திரியை தேடி போயிருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த மனிதனை கர்த்தர் ரிஸ்க் எடுத்து போயிருக்கார், அவனுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பைபிளில் சில நபர்களை கர்த்தரே தேடி போய் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனை கர்த்தரே தேடி போறார். ஆண்டரே சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், God is initiating ஒரு சில திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் துவங்க நினைக்கிறார். ஆமென். அவரே உங்களை தேடி வந்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உங்க கையை பிடிப்பார், உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருப்பார், ஈசாக்கின் தேவன் உங்களோடு இருப்பார், யாக்கோபின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எதில இருந்தோ வெளியே வரல, நீங்க எதையோ டுவர்ட்ஸ் யூ ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் சம் கிரேட் டெஸ்டினிஸ். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு தெய்வத்தை தான் நம்ம இந்த இடத்துல ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த இடத்துல நம்ம ஒரு கையில் ஒருவேளை யாக்கோபு கோலை பிடிச்சிருந்தாலும் மறு கையில் கர்த்தரை பிடிச்சிருந்திருக்கார். கர்த்தர் அவரை பிடிச்சிட்டார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. எப்படி யாக்கோபு கையை நீங்க விடலையோ, யாக்கோபின் கைகளை நீங்க விடலையோ, உன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல யாக்கோபே, உன்னோடு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல யாக்கோபே, ஆனா நான் உன் கையை விட மாட்டேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். நீ எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துலலாம் உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர். நல்ல கைகளை அசைச்சு அந்நிய பாஷைகளில் பேசி இந்த வார்த்தைகள் அப்படியே ஜெபமாக்குங்க. ஆண்டவரே, யாக்கோபின் கையை விடாத கர்த்தர், உன் கையை நான் விடுவதில்லை, உன் கையை
நான் விடுவதில்லைன்னு சொன்னீங்களே, இந்த வருஷம் 2025 என் கையை நீர் விடாமல் பிடித்துக் கொள்வீராக. என் கையை பிடித்துக்கோங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்கள் கைகளை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்க வலக்கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் 2026 உங்க கையை விடுகிறது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கையை விடுகிறது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நம் கையை விடுகிறது இல்லை. கர்த்தர் உங்க கையை விடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு அற்பமான ஆரம்பத்தை மனுஷங்க அசட்டை பண்ணுவாங்க. ஆமென். மனுஷங்க எப்பவுமே அப்ரிஷியேட் பண்றது எதை தெரியுமா? எதையாவது சாதிச்சாதான். பெருசா அந்த மனுஷங்க உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உயர்வான இடத்துல இருந்தா மனுஷங்க அப்ரிஷியேட் பண்ண. எந்த வெரி லீஸ்ட் இந்த உலகத்துல வெகு சில மனிதர்கள் தான் நீங்க லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் போது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி பொதுவாகவே மனிதர்கள் ஆரம்பங்களை, அதுவும் அற்பமான ஆரம்பங்களை மனிதர்கள் என்னதான் செய்வாங்க? அசட்டை பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஆமென், அந்த முடிவை. அதனால தான் நான் சமீபத்தில் ஒரு ஊழியர் பேசும்போது கேட்டேன், ஏன் ஆண்டவர் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்றது இல்லைன்னா, மனிதர்கள் நம்முடைய துவக்கத்தை பார்க்கிறார்கள், மனிதர்கள் நம்ம இருக்கிற நிலைமைகளை பார்க்குறாங்க. ஆனா ஏன் கர்த்தர் அதை அசட்டை பண்றது இல்லைன்னா, அதுக்கு காரணம் அவர் முடிவை பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யாக்கோபு புறப்பட்டு போகும்பொழுது யாக்கோபுக்கும் க்ளூ இல்லை, யாருக்குமே க்ளூ இல்லை, இவர் இவ்வளோ பெரிய ஆளா ஒரு நாள் வரப்போறாரு அப்படின்றது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் யாக்கோபுடைய முடிவை பார்த்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய ஆண்டவரே நீங்க என்ன பாருங்க, என் சூழலை பாருங்க, நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க சூழ்நிலை மாத்திரம் இல்லை, உங்க எதிர்காலத்தையும் பார்ப்பார். அவருக்கு உங்க எதிர்காலம் தெரியும். He knows your future. உங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய முடிவை நன்றாய் அறிந்த தேவன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆமென். அதனாலதான் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அந்த துவக்கமான அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறோம். இந்த உலகம் அசட்டை பண்ணா கூட நீங்க ஒரு மனசுல நினைச்சுக்கணும், இல்ல கர்த்தர் அதை அசட்டை பண்ணல. ஆமென். முடிவுல நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட நாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நாங்க சொந்தக்கார தான், நாங்க தான் இவங்களுக்கு கூட இருந்தோம், நாங்க தான் 500 ரூபாய் கொடுத்தோம், நாங்க தான் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு அந்த சம்பூர்ணமான முடிவுல நிறைய பேர் கூட சேர்ந்துப்பாங்க. ஆனா அற்பமான ஆரம்பத்தில் சேர்ந்து கொள்ளுகிறோம் தான் இயேசு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, முடியும் போது நம்ம கூட சேர்ந்துக்கிறோம் இல்ல, துவங்கும் போதே அற்பமா இருக்கும் போதே அவன் பரிசுத்தமா. எனக்கு எப்படி இருக்குன்னா, அவன் இஸ்ரவேல் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் கை பிடிக்கல, அவன் யாக்கோபா இருக்கும் போதே அவன் கையை பிடிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் யங் ஜெனரேஷனை பார்க்கும்போது அவங்கள பத்தி நிறைய பேர் என்னன்னா குறை சொன்னா கூட, என்னால வாலிப பிள்ளைகள் அப்படி விட்டு கொடுக்க முடியல, தெரியல ஏன்னு. ஆமென். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இப்ப அவங்க துவக்கத்தானே பார்க்குறோம், இப்ப அவன் விழுந்து விழுந்து எழுறதான் நம்ம பார்க்குறோம், அவனுடைய குறைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அன்னைக்கு யாக்கோபாவே இருக்கும் போது, அவன் எத்தனா இருக்கும் போதே ஆண்டவர் நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் யாக்கோபாவே முடிய மாட்டான், இவன் வாழ்க்கை யாக்கோபாவே முடியாது, இவன் இஸ்ரவேலா மாறுவான். ஹல்லேலூயா. அந்த முடிவை பார்த்துதான் இப்ப யாக்கோபின் கையை கர்த்தர் பிடித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையை பிடிக்கிறது. ஒருவேளை நீங்க 2026 ஜனவரி மாதத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு டிசம்பர் மாதம் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு உங்க வாழ்நாளுடைய முடிவு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றார், I am just seeing the future. ஹல்லேலூயா. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஏன் தெரியுமா? நீ நல்லவர், சர்வவல்லவர், உன் கரங்கள் என் ஆதாரமே. உங்க கையை நான் பிடிச்சிருக்கிறதுனால
இருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானால் ஒரிகதிரே. சத்தமா சொல்லுங்க, தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானால். ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமா? கரங்கள் ஒன்றுதான் உங்க ஆதார். யாக்கோபே, அவர் கை பிடித்திருக்கிற அந்த கை தான், அவருடைய கரம் தான் உங்களுடைய ஆதார். ஏன்னா உங்கள் கைகளை பிடித்திருக்கிறவர் நல்லவர். நீங்க நல்லவரா இருக்கீங்களா என்றது ரெண்டாவது. அவர் நல்லவர். ஆமென், ஆமென். அந்த இடத்துல யாக்கோபு ஒரு எத்தனாய் தான் தெரிகிறார். ஆனா அவர் கைப்பிடித்தவர் நல்லவர், அவர் கைப்பிடித்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒன்றை துவங்கினார்னா முடிவு வரை அவர் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை இனிஷியேட் பண்ணது யாரு? ஆண்டவர் தான். அங்க ஜேக்கபோட இன்விடேஷன் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவரே வந்து துவங்கினார், கர்த்தரே துவங்கினார். ஹல்லேலூயா. என்னோட லைஃப்ல நான் ஊழியக்காரி ஆகணும்னு ஜெபம் பண்ணதே இல்லை. எனக்கு ஊழியம் செய்யணும்னாலும் எனக்கு என்ன அவ்வளோ தெரியாது. அது அந்த பேட்டர்னே தெரியாது. அது ஒரு புது விஷயம் எனக்கு. இட்ஸ் வெரி நியூ டு மீ. ஆனால் அவரே என்னை தேடி வந்து என் கையை பிடிச்சு வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தொடங்கினவர் நடத்தி கொண்டு போகிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மேபி மை லைஃப் மே எண்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஆனால் அடுத்து என் பிள்ளைய கர்த்தர் கையில் எடுப்பார். ஆமென். அப்படி தலைமுறை தலைமுறைகளாக கர்த்தர் கைகளில் எடுத்து நடத்துகிற தேவன். ஆண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே யாக்கோபுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, ஏதோ நான் புதுசு கிடையாது. ஆமென். இந்த திட்டம் புதுசு கிடையாது. திஸ் இஸ் நாட் நியூ. ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற உன் முற்பிதாக்களை பார்க்கணும். அதனால்தான் பைபிள் உங்களுடைய சோர்வான நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? ரீட் பைபிள். பைபிளை படி. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதே சில மனிதருடைய வாழ்க்கையை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினாங்கன்னா தாவீதை குறித்து அங்க இருக்குல்ல, வாசிங்க. சீமேயி திட்டிக்கிட்டே வரார், வாசிங்க. அந்த பகுதியை வாசிங்க. எப்படி டீல் பண்ணாரு டேவிட். உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்ட்ல நீங்க பைபிளை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பலன் கிடைக்கும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் வாசிச்சிங்கன்னா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆமென். ஏன்னா அந்த ரெண்டு புத்தகங்களிலும் சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் அசாதாரணமாக பயன்படுத்தியிருப்பார். வெரி ஆர்டினரி மேன் ஃப்ரம் ஆர்டினரி பேக்ரவுண்ட், அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் கையில் எடுத்து எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் எப்போல்லாம் டயர்ட் ஆயிடுறீங்களோ, யூ கேன் ரீட். அந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம். கர்த்தரால் செய்ய முடிந்திருக்கேன், கர்த்தர் அவளுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் என் கையை விடுகிறது இல்லை. ஆண்டு முடிவில் வந்து கூட நிற்கிறவர் அல்ல, துவக்கத்திலே உங்கள் கையை பிடிக்கிறவர். உங்ககிட்ட ஒன்றும் இல்லாத போதே உங்க கையை பிடிக்கிறவர். உங்க கூட யாரும் இருக்காத போதே உங்களை கையை பிடிக்கிறவர். உலகம் உங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்து கொள்வார். அதனால கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை
நம்மளை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அடுத்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 16ஆம் வசனத்துல யாக்கோபு நித்திரை தெளிந்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் வருஷத்துக்குள்ளாக நம்ம நடக்க போகிறோம். we are going to make journey through this year. இந்த வருஷத்தில் நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இந்த பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படியே தேவ பிள்ளைகள் தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். இந்த வருஷம் நீங்க ஆண்டவரை அறிகிறதுல நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். கர்த்தரை அறிந்து கொள்வது நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அப்படின்ற வசனம். கரெக்டா இல்லையா? அந்த வசனத்துல நீங்க நோட் பென் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இல்லை உங்க மனதில் நீங்க பதித்து கொள்ளணும்னு நினைச்சாலோ, நீங்க பதித்து கொள்ள வேண்டிய 3 வார்த்தை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. இதை நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஆனா இதுல ஒரே ஒரு வேர்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து இந்த வசனத்தோடு கொஞ்சம் ஃபிட் இன் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். இந்த வசனத்தை பொதுவாக குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு நாங்கள் இந்த வசனத்தை we pick up the core word. ஆனால் இந்த வசனத்துக்குள்ள நான் நிறைய போகாமல் அதுலேருந்து ஒரு வார்த்தை மட்டும் கொண்டு வந்து யாக்கோபுடைய லைஃபோடு உங்களுக்கு மர்ஜ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நாலேஜ். ஒரு குடும்பம் செழிப்பாக சமுதாயத்தில் வளரணும், ஒரு குடும்பம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னா நாலேஜ் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலேஜ், அதுதான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அறிவு அப்படின்னு சொல்லுது. அறிவு அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம் தமிழ்ல. ரெண்டாவது முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. அதை தான் தமிழ்ல விவேகம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை நம்ம உங்களுக்கு கொலோக்கியலான தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா புரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல நான் சொன்னேன் அறிவு, நாலேஜ். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், அதை தான் வேதம் விவேகம் என்று சொல்லுகிறது. மூன்றாவது ஞானம். ஞானத்துக்கு எப்படி இருக்கு இங்கிலீஷ்லனா விஸ்டம் அப்படின்னு இருக்கு. விஸ்டம் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்க அதை எழுதிட்டீங்கன்னா அது பக்கத்திலேயே நீங்க எழுத வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாலேஜ் அப்படின்னா அது வந்து நம்ம பெற்றுக்கொள்றது, இட்ஸ் கெய்னிங். அதை நம்ம ரிசீவ் பண்றது. நாலேஜ் என்பது என்னன்னா லேர்னிங், நம்ம அதை ரிசீவ் பண்றது தான் நாலேஜ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா காம்ப்ரிஹென்சிங். அதாவது ஒரு விஷயத்த ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது. பார்த்துருக்கீங்களா? புரியவே புரியாது. அந்த புரிதல் நம்ம எவ்வளவு விளக்கி சொன்னா கூட அது அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. புரிதல், அதாவது அந்த புரிதலுக்கு வந்து என்ன நான் சொல்வேன்னா கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு சில நேரத்தில் நானும் என் கணவரும் அப்படி பேசிக்குவோம். 2 பேரும் நம்ம சொல்கிறோமே அவங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அப்புறம் சரி அவங்க அவ்வளோதான் அவங்க அவ்வளோதான் அவங்கக்கிட்ட நம்ம எது அதிகம் பாருங்கள். ஒரு லிட்டர் பாட்டிலை நான் வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கெப்பாசிட்டியே 1 லிட்டர் தான். அப்போ அவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாகணும், 1 லிட்டர் இஸ் எனாஃப். அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, கெப்பாசிட்டி. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல், அந்த கெப்பாசிட்டி. நிறைய பேர் எப்படின்னா நான் பிடிச்ச மூலைகளுக்கு 3 கால்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க நினச்சிக்குவாங்க அவங்க கெப்பாசிட்டி என்னன்னா 3 கால் தான். அவங்க வந்து நீங்கள் எத்தனை முறை காண்பிச்சாலும், ஓட விட்டு காண்பிச்சாலும், எதை நீங்கள் காண்பிச்சாலும் இந்த முயலுக்கு 4 கால்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு காம்ப்ரிஹெண்ட் த திங்ஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியவே புரியாது. மூணாவது என்ன தெரியுமா, விஸ்டம். விஸ்டம் பக்கத்தில் எழுதணும்னா அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஞானம் அப்படின்னாலே அப்ளை பண்ணுறது தான் ஞானம். ஹல்லேலூயா. ஞானம்னாலே அப்ளிகேஷன். நான் இதை வந்து இந்த வசனத்தோட உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ண விரும்புகிறேன். இப்போ ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி 25 வயசு ஆயிடுச்சு நம்ம பிள்ளைக்குன்னு கல்யாணம் பண்ணாதீங்க. ஆமாம், எனக்கு கத்திர சித்தமான இந்த வருஷம் ஒரு வீடியோவே போடுறேன் எப்படி கல்யாணம் பண்ணணும்ட்டு. ஒரே தப்பாக கல்யாணம் பண்ணி ஒரே மெசேஜ் காலு. இதனால் வந்து என்ன பண்ண முடியல, கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க சிஸ்டர், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சிஸ்டர், எங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அவர் என்ன வேணான்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் நல்லா இருந்தோம். ஒரு சைட் பார்த்தா பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க கணவரை விட்டு போய் சுதந்திரமாக வாழ்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கணவன் வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு அவர் சுதந்திரமாக வாழ்கிறார். இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் போது என் பிள்ளைக்கு வயசு வந்துருச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. 25 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
அது கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி சும்மா வயசு வந்துருச்சு அதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு பண்றதுனால தான் இன்றைக்கு சொசைட்டியில் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் நிறைய டிவோர்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன கேட்குறாங்க, அடுத்து நானும் என் கணவர் நைட்டாக தான் பேசுவேன், இப்போ டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேட்கலைங்க. ஆனால் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர் டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஊழியர்கள் எங்களால் வந்து என்ன பண்ண முடியல, சில விஷயங்களுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியல. சில தீர்வெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன், நான் என்ன சொல்லணும், நான் என்ன பண்ணும். அப்படின்னா என்னன்னா ரூட்லேருந்தே அதை டீல் பண்ணாதான் இந்த இடத்துக்கு வந்து திடீர்னு வந்து பிரச்சனை உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணுங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதை கீழிருந்தே டீல் பண்ணாதான் மேலே என்ன பண்ண முடியும், டீல் பண்ண. அப்போ ஒரு திருமணம் நடக்கும் பொழுது ஒரு பையனுக்கு வயசு வந்துருச்சு, ஒரு பொண்ணுக்கு வயசு வந்துருச்சுன்றதுக்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு வாழுங்கன்னு சொல்ல முடியாது. give them understanding. அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தானா நம்ம முன்னாடி வந்து நிற்காது, நம்ம தான் அதை தேடி போகணும். யூ ஹாவ் டு சேஸ் இட். எத்தனை பேருக்கு புரியுது? நாலேஜ்ன்றது என்னன்னா, நாலேஜ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ்ன்றது என்னன்னா அதுவாக வந்து வா உனக்கு நான் சொல்லித்தரேன், ஸ்பூன் ஃபீடிங் நாலேஜில் கிடையாது. நீங்கள் தான் அந்த நாலேஜை அக்வயர் பண்ணணும். அப்போ பெற்றோர்களாகிய நீங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்க மூத்தவர்களாகிய நம்மளோ இல்லை கல்யாணத்துக்காக காத்திருக்கிற அடுத்த தலைமுறையோ திருமணம்னா என்ன, பைபிள் மேரேஜை பற்றி என்ன சொல்லுது, மேரேஜில் சோஷியலாக என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரூட்டில் நம்ம ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது அடுத்து அவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவன் கழட்டுற சட்டையே ஆங்கரில் மாட்ட மாட்டேங்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. அப்போ அவன் புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த பிள்ளைக்கு சுடு தண்ணி தான் வைக்க தெரியுது, அப்ப அவ கல்யாணம் பண்ணி அவன் புருஷன் நிலைமை. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு கற்றுத்தாங்க. மேக் தேம். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் நான் இப்படி தானே வளர்ந்தேன், ஏன் என்னை மாற்ற சொல்றீங்கன்னு சண்டை போடுது. அது நான் 20 ml தானே வளர்ந்தேன், இப்போ என்ன ஏன் 60 ml என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குது அந்த பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அம்மா வீட்டில் 20 ml போதும், அப்படியே ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் மாமியார் வீட்டில் 20 ml பத்தாது, 60 ml 100 ml. சில மாமியார்கள் 1000 ml கூட கேட்குறாங்க, தெரில. அவங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் 1000 ml, அதனால அவங்க 1000 ml கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரில. அப்போ இப்படி கெப்பாசிட்டி அதிகமாகி கேட்கறதுனால என்ன பண்ண முடியலன்னா அங்கே போய் சமாளிக்க முடியல. அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்களுக்கு கொடுக்கணும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் தென் யூ மேக் them marry, their life will be beautiful. அல்லேலூயா. அடுத்து விஸ்டம். என்ன சொன்னாலும் செஞ்சாதான் நடக்கும். விஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி அப்ளை. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா இது நாலேஜ் அப்படின்னு உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஆனால் இது எப்போ விஸ்டம் ஆகும் தெரியுமா? இந்த சூழல் வரும்போது நீங்கள் அதை செய்கிறீங்க, அப்போ தான் விஸ்டம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ வசனத்தை கேட்டாலும் எப்போ அது ஞானமுள்ளதாக மாறும் அப்படின்னா அந்த வசனத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் வந்து கார் படிக்கிறதுக்காக, இப்போ நம்ம ஊர்லலாம் கார் படிக்கணும், ஃபஸ்ட்டு காரில் ஏற்றி பிரேக்கை போடுறா, ஆக்சிலேட்டர் அமுத்துறா அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஆனால் வெளிநாட்டிலலாம் கார் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு புக்கு படிக்கிறோம், ஃபஸ்ட்டு புத்தகம் கொடுப்பாங்க. அவங்க அந்த புக்கை நீங்கள் படித்து அவங்க வைக்கிற ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கார் ஓட்டவே பழக ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்கள் கையில் காரே கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஹாவ் நாலேஜ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு விஸ்டமாக யூஸ் பண்ண போகிறான். இப்போ ஒரு மாதம் ஒருத்தன் படித்து எக்ஸாமெல்லாம் எழுதிட்டான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? எப்படியோ மக்கப் பண்ணி ஒப்பிச்சிருவாங்க. ஆனால் லைஃப் ப்ராக்டிக்கலி வரும்போது அதை அப்ளை பண்ண முடியாது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், வசனங்களை கூட நீங்கள் மக்கப் பண்ணுங்கள், நல்லதில்லை, அதான் இனிஷியல், ஃபஸ்ட்டு பை ஹார்ட் பண்ணு. ஆனால் மக்கப் பண்ணியே விட்டுறாது, அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாதான் வாழ்க்கையில் அந்த வசனத்தை எனக்கு தெரியும் எனக்கு வசனம் தெரியும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுன்றது தான். இந்த வசனம் எனக்கு தெரியாதா, யாக்கோவை பற்றி எனக்கு தெரியாதா, ஈசாக்கை பற்றி எனக்கு தெரியாதா, அப்படி யோசிப்பாங்க. அப்படி அல்ல. இது வரைக்கும் மறுபடியும் கர்த்தர் யாக்கோவை பற்றியே பேசுகிறாருன்னா இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். யாக்கோவை மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த லெவல் நமக்கு பிளெஸிங்ஸ் என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ இந்த 3 வார்த்தை எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு மாதம் புக்கை படித்து எக்ஸாம் எழுதிட்டு ஆக்சிலேட்டர் எங்கன்னு ஒருத்தன் வந்து தேடினான்னு வச்சுக்கோங்க காரில், அவனை இந்த சமுதாயம் வந்து அவன் டிஸ்டிங்ஷனில் 100க்கு 100 எடுத்தா கூட
காருக்குள்ளே வந்து உட்காந்து ஆக்சிலேட்டர் எங்கன்னு தேடினானா அவன் இந்த சமுதாயம் முட்டாள்னு தான் சொல்லும். ஸோ எவ்வளோ பைபிள் படித்தாலும், எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டாலும் அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாத வரைக்கும் அடிமையானனும் சுயாதீனனும் ஒருத்தனே. அல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்து, நித்திரை தெளிந்து விழித்த போது. இந்த செத்தவங்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் தே ஆர் மோர் ஆர் லெஸ் சேம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? செத்தவனும் தூங்குறவனும் மோர் ஆர் லெஸ் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவனுக்கு லைஃப் இருக்கு, இவனுக்கு லைஃப் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் நல்ல ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காரு, ஒரு டெட் பாடி அவர் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 பேரையும் இங்கே படுக்க வச்சுட்டு இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்தால் கூட அவங்க 2 பேருக்குமே தெரியாது. கரெக்டாக இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவரு செத்துட்டார், அதனால் அவருக்கு தெரியாது. இவர் தூங்கிட்டார், அதனால் அவருக்கு தெரியாது. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா, நித்திரை பண்ணுகிற நீ விழித்து. கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நீ விழிப்பாக இருக்கணும். அவர் சொல்கிறார், ஐயோ நான் தூங்கிட்டேனே, இது கர்த்தர் தங்குற இடமாச்சு, எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்றார். கொலோக்கியெல்லாம் சொன்னான், ஐயோ நான் அறியாது இருந்தனே, இது கர்த்தர் தங்குற இடமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு எதை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறான்னா, அவர் தங்குறதுக்கான வாசஸ்தலம். நீங்கள் நான் அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுறார். சாப்பாடு அவர் தந்துடுறார், பாதுகாப்பு அவர் தந்துடுறார், எவ்ரி ப்ரொவிஷன் அவர் கொடுத்துறார், ப்ரொடெக்ஷன் அவர் கொடுத்துறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் தான் இது வரைக்கும் எல்லாமே செஞ்சார் அவங்களுக்கு. அவங்க எதுவுமே ஆண்டருக்கு என்ன பண்ணல சரி. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க ரிசீவிங் எண்ட்லேயே தான் இருந்தாங்க. ஆண்டர் செய்வார், கொடுப்பாரு, சாப்பிடுவாங்க, பாதுகாப்பாரு, எடுத்துப்பாங்க, இப்படியே தான் இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்காக அவங்க முன்னேறி போகிறதுக்கு யுத்தம் பண்ணாங்க. தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணீங்க, நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணீங்க. அதை கேட்கல. ஃபார் காட், ஆண்டவருக்குன்னு அவர் கேட்டது என்ன தெரியுமா? நீ நான் தங்குறதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு தான் கேட்டார் ஆண்டவர். மனுஷங்கிட்ட கர்த்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இப்போ நாங்கள் பிரயாணப்பட்டு வரும்போதெல்லாம் வழியில் இரவில் நைட்டில் மிட் நைட்டில் காலில் செருப்பு இல்லாமல் நிறைய பேர் அவர்கள் தெய்வத்தை வணங்குவதற்கு போயிட்டுருக்காங்க. எப்படி போயிட்டுருக்காங்க? அதில் வயசான அம்மா இருக்காங்க, மிடில் ஏஜ் அம்மா இருக்காங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்காதா? அந்த அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்காதா? இல்லை அந்த ஐயாவுக்கு வியாதி இருக்காதா? அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்காதா? எவ்வளவு சூழலையும் நான் பார்க்குறேன். கூட்டம் கூட்டமாக அந்த இருட்டில் எப்படிங்க அந்த ஸ்கார் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்து அவங்க தெய்வத்தை பார்க்குறதுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. தேர் வாக்கிங் டுவர்ட்ஸ் அ மவுண்டைன், ஒரு மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அல்லேலூயா. எஃபர்ட் எடுக்கிறாங்க. அவர்களுடைய தெய்வத்தை பிரியப்படுத்த அவங்க என்ன பண்ணுறாங்க? எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் நம்மளை பண்ண சொல்ல. மோசே கிட்ட ஆண்டவர் தனக்குன்னு கேட்டது என்ன தெரியுமா? நான் வந்து தங்க ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த முதல் மீட்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் கூட வந்து தங்கணும்னு நினைக்கிறார், உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் தங்கணும்னு நினைக்கிறார், உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். அதுதான் அவர் உங்ககிட்ட கேட்குற அட்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க என்னென்னமோ செய்றீங்க. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வயசு 3, 1 அவ்வளோதான். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே ஐ ஃபெல்ட் நான் என்னையே லாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல எனக்குன்ற நேரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம், நம்ம எஃபர்ட்ஸை கொடுக்குறோம், நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இங்கே இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட் டு த லார்ட், டு யுவர் சில்ட்ரன். நிறைய கொடுத்துருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? அந்த வயசான உடனே என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பிள்ளை கொஞ்ச நேரம் என் கூட பேசணும், என் பிள்ளை என்னோட. அதான் வேறு. ஒருவேளை நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் சில பிள்ளைகள் இருப்பாங்கன்னா வீட்டில் இருக்க அம்மாக்கா அந்த பிள்ளைகளால் எதையுமே வாங்கி தர முடியும், எதையும் வாங்கி தர முடியும். அங்கேருந்து அவங்க என்ன அனுப்புவாங்க? அம்மா உனக்கு என்ன வேணுமா? சோஃபா வேணுமா? இந்தா. இது வேணுமா? இந்தா. எல்லாத்தையுமே அனுப்புவாங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் வேணுமா, இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் கூட 2 நாள் இருக்கணுமான்னு கேட்டு பாருங்க.
அந்த அம்மா சொல்லுங்க, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், என் பிள்ளை என் கூட 2 நாள் இருந்தால் போதும்னு சொல்லு. அதை விட பொல்லாதவர்களாகிய நம்மை விட நம்முடைய தகப்பன் எதிர்பார்க்கிறது நம்ம கூட இருக்கணும் தான். He wants to dwell in midst of you. He wants to live in midst of you. இங்க இந்த இடத்துல ஐயோ எனக்கு தெரியாம போச்சே, அவர் தங்கணும்னு நினைக்கிறாரே என் கூட, அவர் என் கூட வரணும்னு நினைக்கிறாரே, நான் அவர் அசட்டை பண்ணிட்டேனே, எனக்கு தெரியாம போச்சு, நான் தூங்கிட்டேனே. அல்லேலூயா. கண் விழிங்க, இந்த வருஷம் அவர் உங்க கூட தங்கணும்னு நினைக்கிறார். நீங்க ஒரு எல்பேத்தேலா, உங்க குடும்பம் ஒரு எல்பேத்தேலா, உங்க வீடு ஒரு எல்பேத்தேலா இருக்கணும்னு ஆண்டவர். அல்லேலூயா. பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். பெத்லகேம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல, பெத்லகேம்க்கு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏல் அப்படின்னா காட்னு அர்த்தம். பெத்லகேம், ஏல் பெத்தேல், பெத் ஏல் தேவன், ஏல்னா காட், பெத்னா அப்ப ஹவுஸ் ஆஃப் காட், அப்படிதான் எல் பெத்தேல். அப்ப ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் யாக்கோபு கிட்டனா, யாக்கோபோட கர்த்தர் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய். எங்களோடு எல்பெத்தேலாக எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய். கர்த்தர் உலாவுகிற வீடா உங்க வீடை நீங்க மாற்று. எனக்கு ஆசீர்வாதம் வரணும், என் கடன் மாறணும், என் வீட்டில் இருக்கிற சமாதானம் நீங்கணும், சமாதான குறைவுகள் மாறணும், என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாசப்படின்னு வாங்கல்ல. எவ்ரி ஹவுஸ் ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். வெளியிலேருந்து பார்த்தா இவங்க என்னப்பா பணக்காரங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க. பணக்காரங்களுக்கு தான் நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்க என்னப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்காது. எல்லா வீட்டிலும் எவ்ரி ஹவுஸ் have their own challenges. ஆமென். அதனால பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். கிறிஸ்தவர்களுக்குள்ள அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஜெல்லஸ் ஆக வேண்டிய அது அவசியமே கிடையாது. என்னுடைய கணவர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட் இஸ் நாட் ரன்னிங் ரைஸ். பாரு அவ ஓடிட்டா பாரு, நீ ஓடு. அவ வீடை கட்டிட்டா நீ கட்டிரு. அவ பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா நீ கல்யாணம் பண்ணிடு. அவ பாரு அவ பிள்ளைய காலேஜில் சேர்த்துறா, நீ அதே காலேஜில் சேர்த்துரு. அவ பாரு அவ பிள்ளைய டாக்டர் ஆகிட்டா, நீயும் டாக்டர் ஆகிட்டு. இதெல்லாம் கிறிஸ்தவ ஓட்டத்தில் சரி வராது. அல்லேலூயா. இது இட்ஸ் நாட் எ காம்படிஷன். அவங்க செய்கிறாங்க நீ செய், அவங்க செய்கிறாங்க நீங்க செய், அது கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டம் எப்பொழுது ஜெயமா முடியும் தெரியுமா? யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்றது கிடையாது கிறிஸ்டியன் லைஃப்ல. யார் கடைசி வரையும் ஓடுறவங்களுக்கு தான் ப்ரைஸ். அல்லேலூயா. ஆனால் அதான் இருக்கிறதுல பெரிய சேலஞ்ச். காம்படிஷன் இருக்கும்போது நம்ம ஓடுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் காம்படிஷன்லாம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்படிதான் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டாட்டாய்ஸையும் அந்த ரேபிட்டையும் இந்த முயலையும் ஆமையும் சொல்லும்போது இது காம்படிஷன் ஒன்றும் ஓடிச்சு, அதனால் ஓடி தான் வந்துட்டோமேனு உட்காந்துருச்சு. ஆனால் இது பொறுமையாக ஓடு. அதனால தான் பைபிள் சொல்லுது, பொறுமையோடே ஓட கடவீர்கள். ஸ்லோவாக ஓடினாலும் பரவாயில்ல, ஸ்டடியாக ஓடுங்க. டேக் அ ஒரு ஸ்டெப்பாக எடுத்த உடனே தூக்கி காலை எங்கே வைக்காதீங்க, 10வது மாடியில் வைக்காதீங்க. கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் செஞ்சோம், தூக்கி அங்கே வைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக வைங்க, ஆனால் நல்ல உறுதியான ஸ்டெப்பாக வைங்க. அப்போ தான் உங்கள் தலைமுறை அடுத்து ஏறி வரும்போது அதில் பிள்ளைங்க தைரியமாக நடந்து வருவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எடுத்து பெரிய காலை வச்சுட்டாங்க நிறைய பேர், அடுத்து அவங்க பிள்ளைகள் வைத்து ஏறுவதற்கு படிகள் இல்லை, பிள்ளை கஷ்டப்படுறான். ஏன்னா எடுத்து இவர் இங்கே வச்சுட்டாரு 10வது படியில், அவன் குட்டி பையன் இல்லை, அவனால் வைக்க முடியல. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாக வாழனா டேக் அ ஃபியூ ஸ்டெப், ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட், ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட், ஆனால் ஸ்ட்ராங் ஸ்டெப் எடுங்க. அப்படி எடுத்து நீங்கள் ஏறும்போது தான் அந்த உயர்வுகள் நிரந்தரமாக இருக்கும்.
அப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கணும்னு நினைக்கிறேன். அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா எல்லாம் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை, அன்னைக்கு யாக்கோபு எப்படி நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்னாரோ, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அந்த இக்னோரன்ஸை மட்டும் உங்ககிட்ட இருந்து கிளியர் பண்ணி ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து வாசம் பண்ணார்னா நீங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இடம் கொண்டு பெறுவீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யூ கேனாட் ஃபோர்ஸ் பிளெஸ்ஸிங் ஆன் யூ. பிளெஸ்ஸிங்ன்றது தானாக வர்றது. பட் நீங்கள் ஆண்டவரை வர சொல்லி இன்வைட் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தினுடைய முதல் பாயிண்ட், நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு மறந்தால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னா அந்த ஃபேமிலியில் ஜீசஸ் இருக்கணும். அல்லேலூயா. அவர் அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும். அவர் அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும்னா அவருக்கு ப்ராப்பர் இன்விடேஷன் இருக்கணும். இன்வைட் பண்ணாத இடத்துல ஆண்டவர் வரமாட்டார். ஏன் கர்த்தர் எத்தனையோ கல்யாணம் நடந்தாலும் கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் நடந்தது தெரியுமா? ஏன்னா ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் இன்வைட்டட். இயேசுவை அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் குறைவுகள் இருந்தாலும் நிறைவாச்சு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குறைவுகள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகளும் கணவன் மனைவி நல்லா இருந்தால் மாமியார் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்லை மாமியாரும் நல்லா இருந்தால் நாத்தனா ஒருத்தங்க வந்து ஓதுறதுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில் யூ வில் ஹேவ் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். குறைவுகள் இருக்கும், வரும், இட்ஸ் நேச்சர். ஆனால் ஏசு இருக்காரா? அல்லேலூயா. 2026 நமக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் காத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அறியாமல் இருந்த யாக்கோபு அறிந்து கொண்டார், இது கர்த்தர் வந்து தங்குகிற இடம். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, என் வீட்டில் ஏசு தங்கணும், அவ்வளோதான். நீங்கள் கேட்க போகிறது, போராட போகிறது அது ஒரு பாயிண்ட்டுக்காக தான். அப்படி உங்கள் வீட்டில் அப்பா வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது இன்வைட் தான். அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒரு குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டியது, குடும்ப தலைவிகள் செய்ய வேண்டியது, காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை இன்வைட் பண்ணுற பாட்டை பாடணும். ஆமென். அவரை உயர்த்துற பாடல்களை பாடணும். நல்லா பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. பாடுனாலே பாட்டு புக்கு தேடக்கூடாது. கண்ணை மூடினா பாட்டு வரணும். அல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை நீங்க இன்வைட் பண்ணும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுறபடியே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். சும்மா மேல இருந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற ஆண்டவர் இல்லை, வந்து ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர், உங்களுக்குள்ள ஆண்டவர், உங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்துடைய ஃபர்ஸ்ட் சேனல் இஸ் இன்வைட்டிங் த ஹோலி ஸ்பிரிட். ஏன் நினைப்புமா தேவ சமூகத்தில் தேங்க்யூ ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் ஜீசஸ். அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை இன்வைட் பண்றோம்ப்பா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ளது கர்த்தாவே, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்க கையை பிடித்த கர்த்தர், எங்களை கைவிட மாட்டீங்க. யாக்கோபு அறியாமல் இருந்தது போல, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அறியாம இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை விழிக்க சொல்லுகிறார். நித்திரையிலிருந்து நீ விழித்துக்கொள், அறியாமையிலிருந்து விழித்துக்கொள். கர்த்தர் வந்திருக்கிறாரே, கர்த்தர் தங்கணும்னு நினைக்கிறாரே. இந்த இடம் லூஸ் இல்லை, இந்த இடம் எல் பெத்தேல். இதுவரை உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரணமான வீடா அந்த வீடு இருக்குன்னா, இந்த வருஷம் உங்க வீட்டை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்க பிசினஸை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்க வாழ்க்கையை எல் பெத்தாலா மாத்துங்க. மினிஸ்ட்ரியை எல் பெத்தேலா மாத்துங்க. மேக் இட் தி ஹவுஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய வீடாய் மாற்றுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாற்றுங்க. உங்களை நடத்துற தேவன் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், நான் வந்து தங்கும்படி நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஒரு வாசஸ்தலம் இருந்தா கர்த்தர் வருவார். அந்த வாசஸ்தலம் தான் துதி, அந்த வாசஸ்தலம் தான் பிரைஸ். பிரைஸ்ல தான் கர்த்தர் டுவெல் பண்ணுவார். அவர் தங்குகிற வாசஸ்தலம் ஒன்று, அது அவருடைய துதி. துதி. வாய்களை திறந்து நல்ல அப்பாவை துதிங்க. எதுவும் இன்னைக்கு நம்ம கேட்க போறது, என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு
அவரை துதிங்க. அப்பா நீங்க பெரியவர்னு சொல்லுங்க, நீங்க சிறந்தவர்னு சொல்லுங்க, நீங்க மாறாதவர்னு சொல்லுங்க. நீங்க பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் எல் ஷடாய், நீர் எல் ரோயி, நீர் யெகோவா சித்கேனு, நீர் யெகோவா ஷம்மா. You are mighty, you are glorious, you are wonderful, you are awesome, you are all powerful, you are all sufficient. எல்லா வாய்களை திறந்து கர்த்தருடைய மகத்துவங்களை சொன்னார்களே அந்த மேல் வீட்டு அறையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை சொன்னார்களே. வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசி அப்பாவுடைய மகத்துவங்களை, அப்பாவுடைய மகத்துவங்களை, அப்பாவுடைய மகத்துவங்களை. ரீகபதரகலதரபல ஷிரபதுரே மிகரல மதரல ஷிதரலே. ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நாங்க இதுவரையும் அறியாதிருந்தோம், யாக்கோபை போல நாங்க அறியாதிருந்தோம். இது ஏதோ சாதாரணமான வீடு, அந்த அக்கா வீடு மாதிரி என்னோடதும் ஒரு வீடு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, ஆனால் மை ஹவுஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹவுஸ். இது எங்க வீடு இல்லை, இது உங்க வீடு. இது எங்க குடும்பம் இல்லை, இது உங்க குடும்பம். இது எங்க ஊழியம் இல்லை, இது உங்க ஊழியம். நான் இல்லை, அது நீர். நீர் எனக்குள்ள நீர் வாசம் பண்ணும், எனக்குள்ள நீர் தங்கிரும். உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ள தங்கட்டும் அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவா 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 சொல்லுங்க, நீ நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே, நீங்க நல்லவரே, சிதறகதரலா, நீங்க தரலதரா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை நிற்கும். வசனத்தை மட்டும் பிடித்திருக்கிற யாக்கோபே, சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க துவக்கத்திலே உங்க கையை கர்த்தர் பிடிக்கிறார். இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் உங்கள் கையை பிடிக்கிறார். உங்கள் கையை பிடிக்க ஒருவரும் இல்லை, ஆனால் இயேசு பிடிக்கிறார். உங்கள் கைகளில் ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு பிடிக்கிறார்.